வணக்கம் மக்களே, நான் உங்கள் டிஎம் டுடே. தேங்காய் மண்டி பார்த்துருப்பீங்க, இப்போ மாங்காய் மண்டி பார்க்குறீங்களா? பாருங்கள் எவ்வளோ மாம்பழத்தை கொட்டி வச்சுருக்குறாங்க பாருங்கள். வாங்க இப்போ நம்ம மாம்பழ கடவுள போய் பார்க்கலாம். என்ன மாம்பழமா இது? இதுதான் நீளம்பழமா? இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நீலம் மாம்பழம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க மாம்பழம். இது என்ன பழமா? இதுவும் நீளம் தானா? இப்போ நீங்கள் எல்லாம் இங்கே வேலை செய்கிறீங்களா? இப்போ வந்து சாப்பாடு ஓய்வு நேரமா? சாப்பிட்டீங்களா எல்லாரும்? சரி. இது என்ன பழமா? பெங்களூராவா? இதெல்லாம் எங்கள் ஊரில் வந்து ஒட்டு மாங்கன்னு சொல்லுவாங்க, அதானே இது? அதான் எங்கள் ஊர்லலாம் வந்து ஒட்டு மாங்கன்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்குது பழம். இப்போ நீங்கள் பார்க்குற பழம் வந்து பெங்களூரா அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கிலோ எவ்வளோமா? ஓனர் தான் கேட்கணுமா? வாங்க அடுத்தது அங்கே போகலாம். இது என்ன பழம்? ஏன் எல்லாம் தனித்தனியாக பிரித்து போட்டு வச்சுருக்கீங்க? எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து போட்டு வச்சுருக்குறாங்க மாம்பழத்தை. இது என்ன பழங்க? இதுவும் நீளம் பழம் தானா? இதுவும் ஜூஸுக்காக வச்சுருக்கீங்களா தனியாகவே பிரித்து? ஓகே. இப்போ நீங்கள் பார்க்குறதும் நீளம் பழம் தான். இது வந்து எல்லாமே கம்பெனிக்காக இவங்க வெளியில் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஜூஸ் போடுறதுக்காக தனியாக செலக்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க ஒரு சில பழங்கள்லாம். ஒரு பழத்தை எடுத்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து நீளம் மாம்பழம். இது கொஞ்சம் காய் மாதிரி தான் தெரியுது. நல்லா வாசனை வருதுங்க. வாவ், மாம்பழத்தை பாருங்கள். உள்ளங்கை நெல்லிக்கனி பார்த்துருப்பீங்க, உள்ளங்கை மாம்பழத்தை பார்த்துருக்கீங்களா? சூப்பராக இருக்குதுங்க மாம்பழம். இந்த பழமெல்லாம் எங்கேருந்து தலைவர் எடுத்துகிட்டு வரீங்க? தோட்டத்துலேருந்து வருது. தோட்டம்னா எங்கே இருக்குது? எங்கேருந்து? லோக்கலில் எங்கேயே வேண்டாம். இது இப்போ எங்கே அனுப்புவீங்க லோடெல்லாம்? ஜூஸுக்கு வந்து கிருஷ்ணகிரி, அந்த லைன் கை வந்து இண்டூர், நாக்பூர். ஓ, அதர் ஸ்டேட்டுக்கெல்லாம் போகுதா? பாம்பே. ஓகே ஓகே ஓகே. கர்நாடகா, கேரளா, எல்லா ஸ்டேட் வந்து. இங்கே லோக்கலில் சேல் கொடுப்பீங்க, லூஸில் கொடுப்பீங்களா? இங்கே லோக்கலையும் கொடுக்குறீங்களா? சரி சரி சரி. விருப்பப்பட்டு கேட்குறவங்களுக்கு கொடுக்குறோம். இப்போ இந்த பெங்களூரான்னு சொன்னீங்க இல்லையா, அதெல்லாம் எவ்வளோ கிலோ? அது வந்து ஜூஸுக்கு வந்து 3 ரூபா, லைனுக்கு வந்து 10 ரூபா போடும். ஓஹோ. அந்த நீல மாம்பழம் நீளம் 20 ரூபா லைனுக்கு, ஜூஸுக்கு 5 ரூபா. ஏன் அது ஜூஸுக்கு மட்டும் கம்மியாக சொல்கிறீங்க? ஜூஸ் அவ்வளோதான் இருக்குது. ஏன்னா அதில் சைஸ் நல்லா இருக்கும். பெரிய சைஸ் வந்து லைனுக்கு போகும். அது ஜூஸுக்கு வந்துட்டு அது வாங்கி அப்படியே ஜூஸ் பல்ப் போட்டு ஜூஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே ஓகே. டியர் வியூவர்ஸ், நம்ம மாங்காய் மண்டியில் வந்து மாங்காயெல்லாம் பார்த்துட்டோம். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது மாங்காய் மண்டி. உங்களுக்கு மாம்பழம் வேணும் அப்படின்னா ஆலங்காயத்துக்கு வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம். ஓகே டியர் வியூவர்ஸ், மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிஎம் டுடே. தேங்க்யூ.